நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார் என்று ஆண்டவருக்குள் நிச்சயமாய் நம்புகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் நீங்கள் என்ன பேசுவீங்க என்ற ஆசையோடு வாஞ்சையோடு கேட்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பேசுங்கப்பா ஆண்டவரே. அவருடைய இருதயத்தில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே, ஏக்கங்கள் எல்லாம் மாறட்டுப்பா, கண்ணீர் துடைக்கப்படட்டுப்பா. கர்த்தர் வாழ்வு தருவீராகப்பா. வசனத்தை அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையை செழிப்பாய் நீர் மாற்றுவீராகப்பா. நீரே பேசும் ஆண்டவரே. கேட்கிற உள்ளங்களில் உடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் அப்பா. வசனத்துக்கு விரோதமாக போராடுகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவர் பேசுவீராக. நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் செழிப்பான வயல்வெளி, செழிப்பான இடம் என்கிற தலைப்பில் சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது செழிப்பாக காரியத்தை தேவன் மாற்ற இருக்கிறார் என்றால் சொன்னால், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என்று செழிப்பற்ற நிலைமை, ஒரு வனாந்தரமான சூழ்நிலை காணப்படலாம். அது எப்படி என்று இயேசு செழிப்பாக மாற்றுகிறார் என்று சொல்லி கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஏசாயா 32வது அதிகாரம் அதன் 15வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும் அப்படி என்று சொல்லி இங்கே வசனம் எழுதப்பட்டிருந்து, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வனாந்தரம் போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். அதாவது இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, வனாந்தரமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இப்பொழுது ஒரு கவலையோடு துக்கத்தோடும் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறது போல வாழ்க்கை காணப்படும். குடும்பங்களில் பிரச்சனை, போராட்டம், சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை காணப்படும். அந்த அலைக்கழிப்பு, கண்ணீர், கவலை, கூக்குரல் காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இயேசு இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை குடும்பங்களில் காணப்படுகிறது. அந்த வனாந்தரம் போல காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்தால் அது செழிப்பான ஒரு வயல்வெளியாக மாறும். இயேசு வரும் பொழுது, அந்த பரிசுத்தாவின் அருள்மறை உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது வாழ்க்கை செழிப்பாக அது மாறும். ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கண்ணீர், கவலை, வீட்டில் இப்பொழுதும் ஒரே சண்டை, சச்சரவுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுதான் உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு இரத்தத்தை உங்களுக்காக சிந்தி சிலுவையில் எல்லா நன்மைகளும் உங்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடங்களில் இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், என் குடும்பத்தில் நீங்கள் வாங்க, என்னுடைய எல்லா பகுதியை நீங்கள் பொறுப்படுத்தி நீங்கள் நடத்துங்க, என் வாழ்க்கையை ஏசப்பா உங்கள் கையில் கொடுக்க, இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் சரி செய்யப்படட்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை இயேசுவின் கரத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது இயேசு உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுப்பார். இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற தத்தளிப்புகள், கூக்குரல்கள், எல்லா வறட்சிகள், எல்லா கடன் தொல்லைகள் எல்லாம் மாறும். இயேசு வந்த வீட்டில் சமாதானம், செழிப்பு, நன்மை உண்டாகும். இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீங்களா? இயேசு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய செழிப்பு உண்டாகும், சந்தோஷம், சமாதானம், நன்மை உண்டாகும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை கூப்பிடுங்கள். இயேசு எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானவைகளை செய்து தருவார். வேதத்தில் இருந்து கூட சில காரியங்கள் எப்படி செழிப்பான காரியங்களை பரிசுத்தர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி கூட சில காரியங்களை நாம் பார்ப்போம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் அதன் 13வது வசனத்திலிருந்து 12வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோமானால், அங்கு காலேப் சொல்லுகிறார், கீரியாத் செப்பேரை யார் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு என் மகளை அக்சாலை
நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி அங்கே சொல்லும் பொழுது 13வது வசனம், நியாயாதிபதிகள் 2:13. அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அந்த கீரியாத் செப்பேரை பிடிக்கிறான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய காலேப் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவளுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். அங்கு அவள் என்ன செய்கிறாள்? 14வது வசனம், நியாயாதிபதிகள் 2:14. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு, அதாவது கேனாசின் குமாரனாகிய ஒத்தினியேலாகிய அவனுடைய கணவனிடத்தில் அவள் உத்தரவு பெற்றுக்கொண்டு என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து அவள் என்ன செய்கிறாள்? இறங்கினாள் என்று சொல்லி போடப்பட்டுள்ளது. அங்கு ஒரு தாழ்மையை பார்க்கிறோம். தன் தகப்பனிடத்தில் நான் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று சொல்லி கணவனாகிய ஒத்தினியேலிடத்தில் அவன் ஒரு உத்தரவு வாங்கி கொண்டு கழுதையிலிருந்து அவள் என்ன செய்கிறாள்? இறங்குகிறாள். அவளுக்கு ஒரு வயல்வெளி வேண்டும், ஒரு செழிப்பு வேண்டும் என்பதற்காக அவள் என்ன செய்கிறாள்? கழுதையிலிருந்து இறங்கி வருகிறாள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பு வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்க வனாந்தரம் மாற வேண்டுமா? அவள் எப்படி கழுதையிலிருந்து இறங்கி தன்னை தாழ்த்தி என் தகப்பனிடத்தில் கேட்பேன் என்று சொல்லி அவள் இறங்கி வருகிறது போல நீங்களும் உங்களை தாழ்த்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கும் பொழுது தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் அப்படி என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டுள்ளது. இன்னுமாக நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நான் சேமத்தை வருவிப்பேன் என்று வசனம் சொல்கிறதே, அதுபோல தேவன் பெரியவராய் இருக்கிறார், அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவரிடத்தில் உங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் அது வறட்சியாக இருக்கிறதோ அதை எல்லாம் இயேசு செழிப்பாக மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்களை தாழ்த்தி நீங்கள் கேட்கும் பொழுது இயேசு உங்கள் வாழ்க்கையில் செழிப்பான காரியங்களை, நன்மையான காரியங்களை, சேமமான காரியங்களை கொடுப்பார் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அடுத்து கழுதையின் மேல் இறங்கின உடனே அவள் தகப்பனாகிய காலேப் அவளை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அதே போல் இயேசுவினிடத்தில் நீங்கள் வரும்பொழுது உங்களை தாழ்த்தி வரும்பொழுது, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை அப்பா, நான் உங்களிடத்திலிருந்து கேட்பதற்கு நான் தகுதியே இல்லை, அப்படித்தான் நன்று ஆயக்காரன் கூட நான் உங்களிடத்தில் பார்ப்பதற்கு தகுதியே இல்லை என்று சொல்லி மார்பில் அடித்து கொண்டு அவன் கேட்கும் பொழுது அவன் நீதிமானாக ஆக்கப்பட்டவனாக திரும்பி கடந்து சென்றார். அதே போல் நீங்களும் ஆண்டவரிடத்தில் வந்து உங்களை தாழ்த்தி வரும்பொழுது அவர் உங்களை பார்த்து கேட்பார், என் மகனே என் மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்பார். கேட்டுவிட்டு அவர் கொடுக்காமல் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் என்னெல்லாம் கேட்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு தருவேன், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார். அப்பொழுது அவள் கேட்கிறார். வசனம் 15, நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் வசனம் 15 இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கு தகப்பனிடத்தில் அவள் கேட்கிறார். உங்களுக்கும் அருமையான தகப்பன் இயேசு இருக்கிறார், அவரிடத்தில் நீங்களும் இன்றைக்கு உரிமையோடு நீங்கள் கேட்கலாம். ஏனால் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் அவரிடத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் கேளுங்க. அது என்ன ஆசீர்வாதம்? ஒருவேளை பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கலாம், என்ன வேலை இல்லாதது, வீடு, இன்னும் என்ன ஒரு ஆவிக்குரிய நன்மை எது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ இயேசுவினிடத்தில் வந்து நீங்கள் உங்களை தாழ்த்தி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் தர வேண்டும் ஏசப்பா அப்படின்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் தருவார். அவர் அங்கே சொல்லுகிறார், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வறட்சி காணப்படுகிறது, வறட்சியான ஒரு இடத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். நீங்களும் ஆண்டவர்கிட்ட உங்களுடைய காரியங்களை எல்லாம் உண்மையாக எல்லா காரியங்களையும் அவருக்கு தெரியப்படுத்தி, என்னுடைய காரியங்கள் இப்படியாக இருக்கிறது, இதெல்லாம் வறட்சி ஒரு வனாந்தரமாக காணப்படுகிறது, செழிப்பே இல்லை, எனக்கு நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தர வேண்டும் ஆண்டவரை, இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் ஆசீர்வாதமான நன்மைகளை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த அக்சாலை போல நீங்கள் கேட்கும் பொழுது அவள் தகப்பன், அங்கே உலக பிரகாரமான தகப்பனை காலேப்
மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லி அங்கு போடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களை, நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவள் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை தர வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் மேற்புறம் கீழ்ப்புறம் எல்லா பக்கத்திலும் அவளுக்கு செழிப்பான வயல்வெளியே, அங்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அவளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே போல நீங்களும் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் வறட்சி காணப்படுகிறது, வறுமை காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை, எனக்கு செழிப்பான இடத்தை எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே, ஒரு நல்ல வீடு கட்டுவது நிலம், என் பிள்ளைகளை படிப்பதற்கு ஒரு செழிப்பான ஆண்டவரே ஆசீர்வாதம் எல்லாம் தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது அவர் கேளாத அநேக நன்மைகளையும் அவர்களுக்கு எப்படி மேற்புறம் கீழ்ப்புறத்தில் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தது போல உங்களுக்கும் இயேசு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க வனாந்தரத்தை மாற்றி செழிப்பான வயல்வெளியாக அவர் மாற்றுவார். எப்படி அக்சால் தன்னை தாழ்த்தி முதலாவது கேட்டாள், இரண்டாவதாக அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை அங்கு வைக்கிறார். இப்படியாக நீங்களும் இயேசுவினிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அவர் செழிப்பான இடமாக அவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, அடுத்து நாம் பார்த்தோம்னால் ஈசாக்கு ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்னால் ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனார். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி வசனம் 2, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே நீ என்ன செய்ய குடியிரு, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ இங்கே நான் சொல்லுகிற இடத்திலே குடியிரு என்று சொல்லுகிறார். அங்கு ஆனால் காணப்படுவது பஞ்சமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் அங்கு தேவன் அவனுக்கு சொல்லுகிறார், நான் சொல்லுகிற இடத்தில் அந்த குடியிரு என்று சொன்ன பொழுது ஈசாக்கு அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறான், கீழ்ப்படுகிறான். பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார் என்று இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் போக வேண்டுமா, இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு நான் என்னுடைய முயற்சியின்படி இதையெல்லாம் செய்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் மேன்மையான இடத்துக்கு வந்து விடுவேன், என் பிள்ளைகள் வாழ்க்கை மேன்மையான இடத்துக்கு வந்துவிடும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி எடுக்காதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து சூழ்நிலையை பார்க்காதபடி கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். அங்கு ஆதியாகமம் 26:12 சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான், நான் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி அங்கு வசனம் சொல்லுகிறது. அவன் அங்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பஞ்ச இருக்கிற இடத்திலே அவன் இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அங்கு விதை விதைத்தான். தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அவன் பெரியவனானான், ஐஸ்வர்யனாகி மிகவும் பெரியவனானான் என்று சொல்லி அங்கு வசனம் சொல்லப்பட்டுள்ளது. அது 100 மடங்கு அவன் பலன் அடைகிறார். அங்கு வனாந்தரமாகத்தான் இருந்திருக்கும், வறட்சியாக இருந்திருக்கும். ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அங்கு விதை விதைக்கிறான். அங்கு ஒரு செழிப்பான இடத்துக்கு அவன் வருகிறான். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இதே போல வறட்சி காணப்படும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்து அந்த இடத்துல இருந்து, எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்து தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் இருக்கும் பொழுது தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் 100 மடங்கு பலனை தேவன் கொடுப்பார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது, அந்த வேலை வரும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இதை விட்டுவிட்டு நீங்கள் மனுஷிகமான முயற்சி, உங்களுடைய சுய ஞானம், சுய பலன் அதை நம்பி நீங்கள் முடிவெடுத்தீர்களானால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, செழிப்பான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இயேசு உங்கள் வாழ்க்கையில் செழிப்பான இடத்தை தர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருங்கள். இதே போல தான் ஒரு அருமையான வாலிப மகள், அவளுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் இருந்து அவளுக்கு கேம்பஸில் நல்ல ஒரு இடத்தை கிடைத்தது. அடுத்ததாக இன்னொரு சிறிய கம்பெனி, அதுலேருந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியிலேருந்து அவளுக்கு ஒரு
வேலை வாய்ப்பு கிடைத்தது. அவள் எதுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அது தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது, அந்த சிறிய கம்பெனிக்கு நீ செல் என்று சொல்லும் பொழுது அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையா. அந்த பெரிய நிறுவனத்தில் எவ்வளவோ வாய்ப்புகள், எனக்கு எவ்வளவோ சம்பளம், அதில் பார்த்தால் அங்கே நிறைய சலுகைகள் எல்லாம் இருக்கிறது, அதற்கு விட்டு நான் இதற்கு செல்லவா என்று சொல்லும் பொழுது அவள் அப்படியே அநேகர் குழம்பி, ஆனால் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த அந்த சிறிய நிறுவனத்துக்கு அவள் வேலைக்கு சென்றாள். அங்கு வேலை பார்க்கும் பொழுது அதை கண்டு அங்கு வேலை பார்க்கிற, அதை வைத்து நடத்துகிற அவள் கண்கள் அவளுக்கு தயவு கிடைத்தது. தேவன் அளவில்லாத ஞானத்தை கொடுத்தார். இவள் சென்றது நிமித்தம் அந்த கம்பெனியிலும் உயர்வு, அந்த கம்பெனியில் நிறைய நன்மைகளை கண்டு கொண்டது. அந்த இடத்துல தேவன் அவளை ஒரு அதிகாரியாக உயர்த்தி வைத்து அவள் வாழ்க்கையை கனப்படுத்தினார். பின்புற நாட்களில் அவள் அந்த இடத்துல வேலை பார்த்து வைத்து அவள் சொந்த ஒரு கம்பெனி தொடங்குவதற்கும் தேவன் ஞானத்தை கொடுத்தார். வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பு, உயர்வை தேவன் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நடப்பு நிலையை காணாதபடி நம்முடைய சுய ஞானத்தில் நம்ம இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து அதை சார்ந்து விடாதபடி தேவனை சார்ந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பான இடத்துக்கு தேவன் வாழ்க்கையை கொண்டு வந்து விடுவார். அடுத்ததாக நம்ம அக்சாளுடைய வாழ்க்கையை பார்த்தோம், ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கிறது என்று சொல்லி நாம் எதை நாம் உலக பிரகாரமாக தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று சொல்லி கூட இங்கு ஒரு எச்சரிப்பை தேவன் கொடுக்கிறார். லோத்துடைய வாழ்க்கையின் மூலம் ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தால், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியிருக்கதாக கண்டான். கர்த்தர் சோதோமை குமாரமை அழிக்கும் முன்பதாக அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது அப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு ஆபிரகாம் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வந்த பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அங்கு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாயிருந்த அந்த சோதோமை அவன் தேர்ந்தெடுக்கிறான். 12வது வசனம், ஆதியாகமம் 13:12, அங்கு சோதோமுக்கு நேரே கோடாரம் போட்டான். ஆதியாகமம் 13:13 இப்படியாக சொல்கிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். இதையெல்லாம் தெரிந்து லோத்து அது கர்த்தருடைய தோட்டத்தை போல நீர்வளம் இருக்கிறது என்று அவனுடைய தன்னுடைய மாம்ச கண்களிலே கண்டு அவன் என்ன செய்கிறான், அங்கே இருக்கிறான் செழிப்பான இடம் என்று சொல்லி அதை தேர்ந்தெடுக்கிறான். பின்பு பார்த்தோமானால் அங்கு சோதோம் குமார் அழிக்கப்படுகிறது. இவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கு ஒரு மனைவி உப்புத்தூணாக மாறுகிறாள். பிள்ளைகள் மூலமாக அங்கு ஒரு சாபமான சந்ததி வருகிறது. பிரியமானவர்களே, செழிப்பான இடத்தை உங்கள் மாம்ச கண்களால் இது நல்லா இருக்கும் என்று சொல்லி உங்கள் கண்களாலும் இருதயத்தாலும் மூளையாலும் நீங்கள் சிந்தித்து தேவன் அருவருக்கிற ஜனங்கள் இருக்கிற இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளாதீர்கள். ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், அவன் நீ எதை எடுத்தாலும் எடுத்துக்கொள், தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லி அவன் கானான் தேசத்திலே குடியிருந்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 13:12 சொல்லுகிறது. இப்படி லோத்து அவனுக்கு பிரியமானதை செழிப்பானதை தெரிந்து கொண்டு சென்ற பிறகு கர்த்தர் அந்த ஆபிரகாமே அங்கே அளவில்லாமல் அவன் கர்த்தர் சொன்ன இடத்திலே கானான் தேசத்திலே குடியிருக்கிறதை பார்த்து அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுக்கிறார். உலக நன்மைகளையும் கொடுக்கிறார், ஆவிக்குரிய நன்மைகளையும் தேவன் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அங்கு ஆதியாகமம் 13:14 நீ இருக்கிற இடத்தை நோக்கிப்பார், நீ பார்க்கிற அந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும், தேசத்தை நீள அகல எம்மட்டம் நடந்ததிரி உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு உலக பிரகாரம் நன்மையை கொடுக்கிறார். அடுத்ததாக ஆவிக்குரிய நன்மை கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்தோமானால் கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக, அந்த ஆபிரகாமுக்குள்ள இருக்க ஆசீர்வாதம் எல்லாம் புறஜாதிகளாக நம்மளுக்குள் வரும்படியாக ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அங்கே ஆபிரகாம் தன்னுடைய சுய சித்தத்தின்படி தன் கண்களினால் பார்க்கிறதை தெரிந்து கொள்ளாமல் அவன் கானான் தேசத்தில் குடியிருந்ததுனால ஆண்டவர் அங்கு ஆவிக்குரிய நன்மைகளையும் பூலோகத்துக்குரிய நன்மைகளையும் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் செழிப்பான இடத்துக்கு வர வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும் அப்படின்று சொல்லி குறுக்கு வழியில் தேவனற்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விடாதபடி தேவனை சார்ந்து
தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு போல உலக பிரகாரமான நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள் ரெண்டையும் கொடுத்து தேவன் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார். தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். தேவன் ஆபிரகாமை போல உங்கள் வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாக மாற்றுவார். ஆவிக்குரிய நன்மைகளையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, என் வாழ்க்கையெல்லாம் வனாந்தரம், எல்லாம் வறட்சியாக இருக்கிறது என்று சொன்ன பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உன் வாழ்க்கையில் தாழ்த்தி என்று சமூகத்தில் கேள், உனக்கு எல்லா நன்மையும் தருவேன் என்று சொன்னீரேப்பா. அப்படியாக தாழ்த்தி கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் மாறட்டும், செழிப்பு உண்டாகட்டும். கர்த்தர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து ஆவியை ஊற்றுவீராக. ஆண்டவரே, வனாந்தரம் செழிப்பாக வயல்வெளியாக மாறட்டும். வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன், எங்கு செல்வது, என்ன செல்வது என்று சொல்லி, எந்த தொழிலை தொடங்குவது, எப்படி என்று சொல்லி பரிதவிப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வழியை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, ஆறுகளை அவாந்தர வழியில் உண்டு பண்ணுகிற தேவன், இவர் வாழ்க்கையில் நீரூற்றுகளை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, பெரிய நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. அந்த காலத்தில் இந்த பொக்கிஷங்களை ஒளிப்படுத்துகிற புதையல்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சின்ன ஜீவவண்டி, தேவன் அமைத்த ஜீவவண்டி, சிக்கு புக்கு ஜீவவண்டி, தேவன் அமைத்த ஜீவவண்டி, ஆச்சரியமான ஜீவவண்டி, அற்புதமான ஜீவவண்டி, போகும் தூரம் வெகு தூரம் போகும் வண்டி இதுவேதான். ஸ்டேஷன் 2 தான் உண்டாம், மூச்சம் நரகம் என்பதுதான். ஸ்டேஷன் மாஸ்டர் இயேசுதான், தங்க டிக்கெட் கொடுப்பாராம். தங்க டிக்கெட் இருந்தால்தான் மூச்சலோகம் சேரலாம்.